ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நான் 2 நாளாக யூடியூப்பில் எதுவுமே நான் போடவில்லை. காரணம், இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலையில் அது தேவையில்லை என்று நான் நினைத்தேன். அதனால் அதெல்லாம் எதுவும் நான் போடலை. இது இந்த இந்த அந்த ஒரு டெலிகேட்டான இந்த சுச்சுவேஷன்லாம் மாறினதும் நான் உங்களுக்கு அதை போடுறேன். ஏன்னா மக்கள் வந்து இந்த ஒரு டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன ஏது அப்படின்னு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருப்பீங்க. அந்த நேரம் வந்து பெண்கள் இருப்பாங்க, என்ன பண்ணோம் அடுத்து என்ன ஏதுன்னா ஆண்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்களோ பெண்களோ இந்த ஃபோனை வச்சு தள்ளிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே. அதனால் அது முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம சேஃப்டி சைடு என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த 2 நாளாக யூடியூப்பில் எதுவுமே போடலை. இந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சும்மா ஒரு ரிமைண்ட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து வீடியோ எதுவும் போடலை. நாளைய சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் கிடைக்கும்போது என்ஜாய் பண்ணலாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்கள் வந்து அனைவரும் இன்னும் புயல் கடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 9:40 கடந்துரும்னாங்க. இன்னும் அதோட விஷயங்கள் எதுவும் தெரியலை. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மழையினால் பெரிய ஒன்றும் தண்ணியெல்லாம் ரொம்ப நிற்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை கொஞ்சம் சேஃப்டியாகவே இந்த அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா தண்ணி ரொம்ப நிற்கும். ரொம்ப தாழ்வான அந்த ஏரிக்கரைகள் பகுதியில் தான் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால் பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஒன்றும் இல்லை. உடனே எல்லாம் நான் தான் சொன்னேனே, ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். மரங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருத்து இருந்த மரங்களெல்லாம் கட் பண்ணி அதை வெட்டி கார்ப்பரேஷன் நல்லபடியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இன்று பெய்த மழைக்கு தண்ணி பூமியெல்லாம் ஊறி போயிருக்கும். நாளைக்கும் இந்த மழை இருந்தால் ரோட்டில் வண்டியில் கார் பைக் வண்டியில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தண்ணியெல்லாம் ஊறி வேரெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். காற்று அடித்தால், மழை பெய்ந்தால் கூட ரொம்ப பெஞ்சால் பயப்படணும், லேசாக பெஞ்சால் பயப்பட வேணாம். காற்று அடித்தால் மரங்கள் சாய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இன்று ஃபுல்லாக மழை. நாளைக்கு வந்து அது எல்லாம் ஊறி போய் லூஸாக இருக்கும் அந்த வேர்கள்லாம். அதற்காக சொல்லுவது தான். அதனால் ரோட்டில் செல்பவர்கள் மிகவும் கவனமாக முன்னாடி போகணும், தள்ளிக்கிட்டு போயிடணும், அந்த வண்டியை தாண்டி போகணும், இந்த வண்டியை தாண்டி போகணும்லாம் நினைக்காதீங்க. முன்னாடி போகிறவங்களுக்கும் வழியை விட்டு நீங்களும் கவனமாக செல்லுங்கள். அப்பொழுது தான் நம்ம ஆபத்துகளை தாண்டி வெளியே வரலாம். அதைவிட இன்னும் மிக முக்கியமான விஷயம், இப்பொழுது நாங்கள் வரும்போது கூட வெளியே போயிட்டு வந்தோம். வரும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து ஒன்று குறுக்க வந்துருச்சு. ஒரு 2 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. வேறு யாரும் இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில். நாங்கள் நிறுத்திட்டோம் வண்டியை. அந்த ஹாரன் அடித்தா கூட அந்த 2 பேர் ரோட்டில் பசங்க நடந்து போகிறாங்க. பசங்கன்னா வயசு பசங்க. அந்த நாய்க்குட்டியை என்னடா அடிக்கிறாங்களே, நாய்க்குட்டியை தூக்கி அப்படி விடுவோம்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த நாய்க்குட்டி அவங்க 2 பேரை நோக்கி நடு ரோட்டில் ஓடுது. குட்டி பாவம். அது என்ன பண்ணும்? அப்புறம் நாங்கள் வண்டியை விட்டு இறங்கி அதை இறக்கி ஓரமாக அது என்ன பண்ணுது, நம்ம வண்டிக்கு அடியில் வந்து உட்காந்துக்குச்சு. அதை விரட்டி அங்கே ஒரு 10 நிமிஷம் போராட்டம் நடத்தி அதை எடுத்து வெளியில் விட்டுட்டு வந்தோம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு உயிரை கொல்றது ஒன்றும் சாதாரண விஷயமெல்லாம். அது நாய் உயிராக இருந்தாலும் என்ன, மனித உயிராக இருந்தாலும் என்ன. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் இறங்கி நீங்கள் அதை மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு மற்றவர்களுக்கு உதவுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதாபிமானத்தை என்றுமே இழந்து விடாதீர்கள். அதுவும் இந்த ஆபத்தான கட்டங்களில் நீங்களும் சேஃப்டியாக இருந்து மற்றவர்களுக்கும் உதவுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.